மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்று உலகம் முழுவதும் ஈஸ்டர் திருநாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மனுக்குலத்தின் பாவ பாரத்தை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருந்தார். 3ஆம் நாளான வாரத்தின் முதல் நாளின் காலையிலே ஸ்திரீகள் அவருடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கம் இடும்படியாக கல்லறையினிடம் வந்தபோது தேவ தூதனை அவர்கள் தரிசித்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, மரித்த கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதைத்தான் இந்த ஈஸ்டர் தினத்திலே எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஈஸ்டர் தினம் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான தினமாக இருக்கிறது. ஏன்? என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள் என்று உரிமையோடு கூட நாம் அவருடைய மரித்து உயிர்த்தெழுந்த தினத்தை நினைவுகூர முடியும். ஆனால் அநேகர் இதை வெறும் ஈஸ்டர் திருநாளாக பார்க்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசியாத பட்சத்தில், அவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக தங்களுக்கு ரட்சிப்பு தருகிறவராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இந்த உயிர்த்தெழுதலினாலே அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து மனம் திரும்பி நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருப்போமானால் இந்த நாள் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று கூறுகிறார். 23ஆம் வசனத்திலே, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதுகிறார். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதுகிறார். ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது மரணத்தை சந்தித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் என்று சொல்லுகிறது. பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்திலே உயிரோடு ஜீவித்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உயிர்த்தெழுதலிலே அவர்கள் காணப்பட மாட்டார்கள். இதன் பின்னாளிலே உலகத்தின் முடிவிலே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் உயிர்த்தெழுந்திருந்து தண்டனைக்கு போவார்கள் என்று வேதம் போதிக்கிறது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பை பெற்றவர்களாய் இருப்பீர்களானால் கிறிஸ்துவோடு கூட மகிழ்ந்து களிகூறுவோம். எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை இந்த ரட்சிப்பை பெறாதவர்களாக இருந்தால் இந்த நாளிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பி விசுவாசித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் ஜீவிக்க தேவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமேன். நன்றி.